வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேரண்டிங் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ரீவியஸ் அப்லோட் பண்ணிருந்த ஸ்கில் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வீடியோல குழந்தைகள் ஏன் தவறான பாதைக்கு போறாங்க அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இனிமே தான் குழந்தைக்கு பிளான் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க எங்க மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியும். உங்களுக்கு ரெமீடியல் பேரண்டிங் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Parenting is not about correcting kids. It's about correcting ourselves. It's a rebirth. It's a last chance to correct ourselves. So parenting அப்படின்னாலே நம்ம குழந்தைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். No. பேரண்டிங்னா இட்ஸ் அபவுட் கரெக்டிங் அவர் செல்ஸ். நம்மளை நாம திருத்திக்கிறதுக்கு பேரு தான் பேரண்டிங். நம்ம குழந்தை திருத்துறதுக்கு முன்னாடி நாம அதுக்கு தகுதியானவர்களா நம்மளை மாத்திக்கிறதுக்கு பேரு தான் பேரண்டிங். ஒரு குழந்தை யாரா வளர்றான், என்னவா வளர்றான் அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் தீர்மானிக்குது. ஒன்னு ஜீன், இரண்டாவது என்வாயன்மெண்ட். ஜீனை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது, பட் என்வாயன்மெண்ட்டை நம்ம சரியான விதத்துல கொடுக்கறதன் மூலமா ஒவ்வொரு குழந்தையும் நம்ம டிசிப்ளின்டான, ஒரு கான்ஃபிடென்டான, ஸ்ட்ராங் சோஷியல் ஸ்கில்ஸோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய, அகடமிக்லி, இமோஷனலி அண்ட் இன்டெலெக்சுவலி சக்சஸ்ஃபுல்லான ஒரு குழந்தையா நம்ம வளர்க்க முடியும். பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் முக்கியமான விஷயமா அமையிறது ஹார்மனி பிட்வீன் பேரண்ட்ஸ். அதாவது தாய் தந்தைக்கு இடையில இருக்கக்கூடிய நல்லிணக்கம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தைகள் ரெசிலியண்டாகவும், இமோஷனலி ஹெல்தியாகவும், வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல்ஸாகவும் வளருவாங்க. பேரண்ட்ஸாக போறவங்க அவங்க குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காயங்கள் இருந்து சிகிச்சை பெற்று வரையணும். பிகாஸ் அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட நடத்தைகள் ஆழ்மனசு மூலமா அவங்க குழந்தைகளுக்கு கடத்தப்படும். அந்த மாதிரி அவங்க சரியாகலன்னு அவங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி இருக்காது. அவங்க லைஃப் பார்ட்னரோட அவங்களால எம்பத்தைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அன்ரிசால்வ் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். சிலர் அவங்க சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்து இன்னும் சரியாகாம ஆன்கோயிங் அடிக்ஷன்ல இருப்பாங்க. அது இன்னும் அவங்களோட மேரிட்டல் லைஃப் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் குழந்தைகளுடைய தேவைகள் மாறும். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷலான கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு கட்டத்திற்கும் வெவ்வேறு அணுகுமுறை தேவைப்படும். ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் ஏஜ் அப்ரோப்ரியேட் பவுண்டரிஸ் தேவைப்படுது. 0 to 5 வயது வரை குழந்தைகளுக்கு டிசிப்ளின் டீச் பண்ணணும். 0 to 5, ஏன்னா இந்த வயசுல தான் மூளை எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கும். 5 வயது வரைக்கும் அந்த மூளை மிக சிறப்பா செயல்படுற நேரம். 6 to 12 அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு நாம உதவலாம். 12 to 18 அவங்கள கோச் பண்ணலாம். ஆஃப்டர் 18 அவங்களுக்கு நாம ஃப்ரெண்டா இருந்து அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா 5 வயசுலயோ இல்ல 12 வயசுலயோ நான் ஃப்ரெண்டா இருந்து என் குழந்தைய நான் திருத்த போறேன் அப்படின்ற தப்ப பண்ணக்கூடாது. அதே மாதிரி 12 வயசுல டிசிப்ளின் சொல்லி தந்துட்டு இருக்க கூடாது. 5 வயசுக்குள்ள டிசிப்ளின் சொல்லி முடிச்சிருக்கணும். ஏன்னா இந்த முதல் 1000 நாட்கள் என்றது குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, குழந்தையுடைய மன வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான நாட்களா அமையுது. ஏன்னா குழந்தையுடைய ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸும் என்வாயன்மெண்ட்டும் குழந்தையுடைய ஜீன் எக்ஸ்பிரஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு நியூரல் கனெக்ஷன்ஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகுது. அது அவங்க ஃபியூச்சர் இமோஷனல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு அடித்தளமா அமையுது. ஸோ எப்பவுமே குழந்தையுடைய முதல் 3 வருடங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பார்த்துக்கணும். அங்கே சைக்காலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் குழந்தை நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், ஓகே. பட் பெரிய ஆளாகணும்னா குழந்தைக்கு நல்ல இமோஷனல் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். இமோஷனல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்பொழுது தான் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். ஸோ லேர்னிங்ன்றது ப்ரீ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர், அது பிறப்புலேயே இருக்கும். நீங்க எதுக்கும் லேர்னிங்காக நீங்க மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொபைல் ஃபோன் வாங்குறப்போ அதுல இருக்கிற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆப் மாதிரி லேர்னிங்ன்றது ஏற்கனவே குழந்தைக்கு இருக்கும். பட் எது இருக்காது குழந்தைக்கு? இமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்காது. இமோஷனல் டெவலப்மெண்ட்டோட குழந்தை பிறக்காது. இமோஷனல் டெவலப்மெண்ட்டை அந்த தாய் தகப்பன் தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். பிகாஸ் ஃபியூச்சர் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் அகடமிக் சக்சஸ், கேரக்டர் மேக்கிங், இன்டெலெக்சுவல், லிங்குவிஸ்டிக், சோஷியல் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட்னு எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் அடித்தளம் அமையிறது இமோஷனல் டெவலப்மெண்ட் மட்டும்தான். பர்டிகுலர்லி இன் ஏர்லி சைல்ட்ஹுட். நிறைய பேரண்ட்ஸ் பண்றது அப்ப என்னன்னா 5 வயசுக்கு அப்புறம் தான் குழந்தைகளுக்கு டிசிப்ளின் டீச் பண்றாங்க. பட் அதுல எஃபோர்ட் தான் அதிகமா இருக்கும், ரிசல்ட் அதிக அளவுல இருக்காது. ஸோ ஒரு குழந்தைய இமோஷனலி ஸ்ட்ராங்கா வளர்க்கணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 3 years. நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளுடைய தேவை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சாப்பாடு, தண்ணி அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. குழந்தைகளுடைய தேவை, முதல் தேவை என்னன்னா தாயுடைய மென்டல் ஹெல்த். குழந்தையுடைய தாயுடைய மென்டல் ஹெல்த் நல்லபடியா இருக்குதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நம்பர் 3 இஸ் ஸ்பான்டேனியஸ் ஃப்ரீ பிளே. கையில மொபைலோ, லேப்டாப்போ இல்ல எந்த விலை உயர்ந்த பொருட்களோ இல்லாம அவங்க ஃப்ரீயா கார்டன்ல ஓடியாடி விளையாடணும். இயற்கையோட சேர்ந்து விளையாடணும். நீங்க இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு டாய்ஸ், விளையாட்டு பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அதை அவங்க உடைச்சு போட்டுடுறாங்க, பிரிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி அது அவங்களோட லேர்னிங். இது எப்படி வேலை செய்யுது, இதோட மெக்கானிசம் என்ன, இது எப்படி இருக்கும், இது உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வம் தான் அது அவங்களுக்கு. அது ஒரு லேர்னிங், அது அவங்களுடைய லேர்னிங் தான். ஸோ அவங்கள திட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு அந்த பிரிச்சு சேர்க்கிற மாதிரியான விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, பில்டிங் பிளாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான விளையாட்டு பொருட்கள், அதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. மற்றபடி ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை கோபப்பட்டு உடைச்சு போடுறாங்க, வேகமா கிழிக்கிறாங்க,
அப்படின்ற மாதிரியான பிஹேவியரை காமிக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க அவங்கள கவனிக்கணும். அவங்கள கவனிக்கணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வா, நீ இப்படி பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆக்சுவலி இந்த பிஹேவியர் கூட அவங்க பேரண்ட்ஸோடைய ஆழ்மனதில இருந்து அவங்களே அறியாம கடத்தப்பட்டிருக்கலாம் இந்த குழந்தைக்கு. ஸோ குழந்தை இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அவங்க பிஹேவியர்ல என்ன மாடிஃபை பண்ணிக்க முடியுமோ, சரிப்படுத்திக்க முடியுமோ அதை அவங்க பண்ணணும். ஆர் பேரண்ட்ஸ் ஆர் கேர் டேக்கர்ஸ் அவங்க கிட்ட இருந்தா குழந்தைக்கு இந்த பிஹேவியர் வந்திருக்கும். ஸோ அந்த குழந்தையோட என்வாயன்மெண்ட்ல நம்ம சரியான சேஞ்சஸ் கொண்டு வரும்போது குழந்தை தானா அந்த பிஹேவியர்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுவான், சரி ஆயிடுவான். அதை விட்டுட்டு குழந்தைகிட்ட போயிட்டு இதெல்லாம் வார்த்தைகளால சொல்லிட்டு இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு வார்த்தைகள் புரியாது, எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் புரியும். தன்னை சுற்றி இருக்கிறவங்க, தாய் தகப்பன், கேர்டேக்கர்ஸ் எப்படி வாழுறாங்களோ, எப்படி பேசுறாங்களோ, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அது குழந்தைகள் பிரதிபலிப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ குழந்தை ஒரு இமோஷனை வெளிப்படுத்தும் பொழுது குழந்தைய போய் கண்டிக்காம கடுமையான வார்த்தைகள்ல பேசாம அந்த என்வாயன்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் கொடுக்க முடியும், அந்த பர்டிகுலர் பிஹேவியருக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்வாயன்மெண்ட்ல நம்ம சேஞ்சஸை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம முகத்துல கறி பூசிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா கறி பூசின முகத்தை தான் கண்ணாடி பிரதிபலிக்கும். அப்ப அந்த கண்ணாடி என்னை பார்த்து மிஸ்பிஹேவ் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேனா, இல்ல அந்த கண்ணாடி என்னை பிரதிபலிக்குதுன்னு நான் சொல்லுவேனா? ஸோ குழந்தைகள் அந்த மாதிரி தான், அவங்க பிரதிபலிக்கிறாங்க. மிஸ்பிஹேவியர்னு எதுவுமே கிடையாது. மிஸ்பிஹேவியர் அப்படின்ற வார்த்தைகளே குழந்தைகள் உலகத்துல கிடையாது. எல்லாமே பிரதிபலிப்பு தான், பிரதிபலிப்பு மட்டும்தான். அவங்க பேரண்ட்ஸோட மற்றும் என்வாயன்மெண்டோட பிரதிபலிப்பு மட்டும்தான். இதை எப்பவுமே நாம மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். இந்த ஆரம்ப காலம் தான் ஒரு மனிதருடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துல குழந்தைகளுக்கு சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ இந்த மாதிரியான மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லி தரணும். எப்படி சொல்லி தரணும்? குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி நம்ம யாரையாச்சும் ஹர்ட் பண்ணோம்னா சாரி சொல்லணும். நமக்கு உதவுறவங்களுக்கு நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல அந்த பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். எவ்ரிடே அவங்களோட இயல்பான வாழ்க்கையில பேசும்பொழுது சாரி, தேங்க்யூ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது சாரி, தேங்க்யூ, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம ஒய்ஃப் தானே, ஒய்ஃப் கிட்ட எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சாரி இருக்கக்கூடாது அப்படின்ற டயலாக் எல்லாம் இங்கே பேசக்கூடாது. வீடு தான் குழந்தையுடைய முதல் பள்ளி, பெற்றோர்கள் தான் குழந்தையுடைய முதல் ஆசிரியர். எல்லா டெவலப்மெண்ட்டுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வீடு தான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இல்லையா? வீடு தான் குழந்தையுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அடித்தளமா இருக்கு. தாய் தகப்பன் பேசிக்கிற வார்த்தைகள் தான் குழந்தையுடைய பேசிக் சோஷியல் ஸ்கில்ஸுக்கு அடித்தளமா அமையுது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் தாய் தகப்பன் குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டுக்கிறது குழந்தைகளுக்கு ஆன்சைட்டி உண்டாகும். ஸோ ஹார்மனி இல்லாத, நல்லிணக்கம் இல்லாத வீட்டில் குழந்தைகளுக்கு இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்டென்ஸ் மூட் ஸ்விங்ஸ், கேரக்டரைஸ்ட், அன்பிரடிக்டபிள் அண்ட் ரேபிட் சேஞ்சஸ் இன் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் அவங்க இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க விளையாடும்பொழுது டைம் அவுட்ஸ் ஆர் அதர் ஏஜ் அப்ரோப்ரியேட் கான்சிக்வன்சஸ் யூஸ் பண்ணி அவங்களை டிசிப்ளின் பண்ணணும். ஸோ குழந்தைங்க அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிரமப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வரும். அப்போ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்? ஸோ குழந்தைகிட்ட போயிட்டு கோபப்படாது அப்படின்னு கோபமாக சொல்லக்கூடாது. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கோபத்துக்கு கோபம் ஒரு பதில் ஆகாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோபப்படுற குழந்தைக்கு தான் அதிகமான அன்பு தேவைப்படுதுன்னு அர்த்தம். குழந்தைகளோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு வழி இருக்கு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது மாடலிங், ரோல் மாடலிங் ஹெல்தி பிஹேவியர், டெமான்ஸ்ட்ரேட் காம் ஹெல்தி பிஹேவியர் தெம்செல்வ்ஸ். அதாவது உங்க குழந்தை உங்ககிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்க உங்க ஸ்பவுஸ் கிட்ட, உங்க கோ பேரண்ட் கிட்ட, உங்க மனைவி கணவன் கிட்ட நடந்துக்கணும். அது மட்டும்தான் ஒரே வழி குழந்தைகளை நல்வழிப்படுத்துறது. நீங்க ஸ்கூல்லயோ இல்ல குழந்தைகள் கூடி இருக்கிற இடத்துலயோ பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்காத, இழிவா நடத்துற பேரண்ட்ஸோடைய குழந்தைகள் கிட்ட இருந்து மரியாதையான நடத்தையையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட நடத்துற பேரண்ட்ஸோடைய குழந்தைகள் கிட்ட இருந்து மரியாதை குறைவான நடத்தையையும் அவ்வளவு எளிதா நீங்க பார்க்க முடியாது. ஸோ திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் முக்கியம், காதல் தான் முக்கியம். அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவர் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பி மெச்சூர். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்தவரை ஓப்பன் கம்யூனிகேஷன், ட்ரஸ்ட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், காம்ப்ரமைஸ், சப்போர்ட், இன்டிமசி, ஃப்ளெக்சிபிலிட்டி, லவ், கமிட்மெண்ட், ஷேர்ட் வேல்யூஸ் எல்லாமே இருந்தாலும் மரியாதை தான் கோர் ஆஃப் த ஹெல்தி லாங் டேர்ம் மேரிட்டல் லைஃபுக்கு அடித்தளம். உங்க கோ பேரண்ட்டுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதன் மூலமா மட்டும்தான் உங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் வளருவாங்க. இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க கோ பேரண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தான் உங்க குழந்தைக்கு நீங்க கற்றுக் கொடுக்குற சோஷியல் ஸ்கில்லுடைய முதல் படி. ஏன்னா குழந்தைகள் அதை பார்த்து தான் வளருவாங்க, உங்களுக்கு அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பயம் வேற மரியாதை வேற. இல்லை என் குழந்தைக்கு என் மேல பயம் இருக்கு, நான் சொல்றது கேட்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மரியாதை வேற, பயம் வேற. பயம் எல்லார் மேலேயும் வரும், யார் மேல வேணாலும் வரலாம். பட் மரியாதை சிலர் மேல மட்டும்தான் வரும். ஸோ அந்த மரியாதைக்குரியவர்களா நாம நடந்துக்கணும்.
அண்ட் ஆல்சோ குழந்தைங்க கம்ப்யூட்டர் கிடையாது, சொன்ன உடனே எல்லாத்தையும் கற்றுக்க. ஈவன் கம்ப்யூட்டருக்கு கூட ஃபர்ஸ்ட் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி நாமளும் குழந்தைய முதல் 7 வருடங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராமிங்னா இங்கே டிசிப்ளின் டீச் பண்ணுறதும் லைஃப் ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறதும் தான். பிகாஸ் ஒரு மனிதருடைய 95% ஆஃப் லைஃப் எக்ஸ்பிரஷன் அந்த ப்ரோக்ராமிங்ல இருந்து தான் வெளிப்படும். அதாவது அந்த மனிதர் வாழ போகிற மிச்ச வாழ்நாள் முழுவதும் அந்த ப்ரோக்ராமிங்குடைய வெளிப்பாடு தான். ஏன்னா மூல வளர்ச்சியுடைய முதல் முக்கியமான காலம் அந்த 0 to 5, ஸ்பெஷலி 0 to 3. ஸோ குழந்தையுடைய மூளை நம்ப முடியாத அளவு வளர்ச்சிக்கு உட்படுது. அந்த காலகட்டத்தில் நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாக்குது. இந்த இணைப்புகள் ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா அது கற்றல் மற்றும் நினைவாற்றல் முதல் உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் சமூக திறன்கள், இமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் வர எல்லாத்துக்குமே அடித்தளமாக அமையுது. ஸோ 0 to 5 தான் மூளை மிகச்சிறப்பாக செயல்படுற நேரம். அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம தவற விட்டுட்டா அது திரும்ப கிடைக்காது. அதனால நிறைய பேரும் சொல்லுவாங்க, என் குழந்தை எல்கேஜி யூகேஜியில் நல்லா படித்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போக போக சரியாக படிக்கிறது இல்லைன்னு. அது குழந்தை சரியாக படிக்கலன்றது அர்த்தம் கிடையாது. அந்த வயசுக்கான மூளையுடைய ஆற்றல் அது. ஸோ அந்த ஆற்றல் அதிகமாக செயல்படுற அந்த நேரத்தில் தான் நம்ம A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அது தப்பு. முதல்ல அவங்களுக்கு தேவையானது டிசிப்ளின் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். வீட்டில் லைஃப் ஸ்கில்ஸ்க்கான அடித்தளத்தை அமைக்கணும். அப்புறம் தான் எஜுகேஷன் அப்படின்ற டாபிக்கு போகணும். வீட்டில் நம்ம குழந்தையுடைய பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு இருக்கோன்றதே தெரியாமல் நம்ம அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். அகேன் பேரண்டிங்ன்றது குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, பெற்றோர்கள் எடுத்துக்காட்டா வாழறது தான். ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட பிஹேவியரை சரி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படாது. அண்ட் டிசிப்ளின் த்ரூ பிளே. குழந்தைகளுடைய மூளை ஒரு கார்டன் மாதிரி. அதிகமாக அவங்கள அவுட்டோரில் விளையாட வைக்கணும். விளையாடுறப்ப தான் குழந்தைங்க அவங்களோட உலகம் அவங்க கட்டுப்பாடில் இருக்கிறதா உணர்வாங்க. விளையாட்டு மூலமாக தான் தான் யாருன்றதையே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த விளையாட்டை அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க லைஃப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிற ஒரு சான்ஸை நம்ம பிரித்து எடுத்துடுறோம். ஸோ விளையாட்டு மூலமாக தான் குழந்தைகள் சந்தோஷம், கற்றல், ஆற்றல், அதுவும் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, மற்றவங்க கூட பழகிறது, அடுத்தவங்க இடத்துல இருந்து பார்க்கறது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க பழகிக்கிறாங்க. கற்றல் அத்தியாயத்தில் ஈடுபட்டு இருக்கிற நியூரான்ஸ் நியூ ப்ரொஜெக்ஷனை வளர்க்குது பாருங்க. இந்த லெஃப்ட்ல இருக்கிற நியூரான் இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்றதுக்காக நியூரைட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது பாருங்க. ஸோ குழந்தைகள் புதுசா ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கும் பொழுதும் இந்த மாதிரி மூளையில நியூரல் நெட்வொர்க்ஸ் உருவாகுது. ஸோ அதனால தான் குழந்தை தானே ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நாம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. குழந்தையா நம்ம கிட்ட உதவி கேட்டாலும் அப்படி கேட்கிறப்போ நம்ம கைகளால் அந்த உதவியை செய்யக்கூடாது. அவங்க நம்ம சப்போர்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க, நம்ம சொல்யூஷனை இல்லை. ஸோ குழந்தை அதை கம்ப்ளீட் பண்ண நம்ம என்கரேஜ் பண்ணால் போதும். பிகாஸ் குழந்தை அந்த விளையாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்போது அதுக்கு அதோட மூளையே இன்ட்ரின்சிக் ரிவார்ட் கொடுக்கும். அது 100 மனிதர்கள் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அந்த சமயத்தில் நாமளும் குழந்தையை பாராட்டணும். அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கும்பொழுது குழந்தையுடைய தன்னம்பிக்கையை யாராலையும் தகர்க்க முடியாது. எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட் கொடுக்குறப்போ ரொம்ப முக்கியமானது, நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. மாறாக குழந்தையுடைய எந்த குணம் அல்லது எந்த செயல் அவ்வளோ ஸ்மார்ட்டாக காட்டுது அதுதான் நம்ம குழந்தைக்கு சொல்லணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணமா, இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை மென்ஷன் பண்ணணும். எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமும் நீ மறுபடியும் எடுத்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி உன்னோட விடாமுயற்சி பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட் குழந்தையுடைய ஃபியூச்சர் டிஸ்அப்ரூவல் அண்ட் ரிஜெக்ஷன்ல இருந்து சோர்ந்து போகாமல் தன் மேலே நம்பிக்கை கொள்ள உதவும். அண்ட் கேம்ஸ் மூலமாக குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ஓப்பன் டயலாக்ஸ், தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுதல் அண்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கற்றுக்குறாங்க. அண்ட் குழந்தைகள் விளையாடும் போது அவங்க பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், டோன் ஆஃப் வாய்ஸ், நான் வெர்பல் கியூஸ் இதெல்லாம் கவனிக்கணும். குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கும் வீட்டு வேலைகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால தான் அவங்க உங்க கூட விளையாடுறதா நினைச்சு உங்களுக்கு உதவி செய்ய கிச்சனுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். சேஃபாக சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது. ஹெல்தி இமோஷனல் ரெஸ்பான்ஸை மாடல் பண்ணணும். சம்டைம்ஸ் குழந்தைங்க கதவை பூட்டு சாவி வச்சு பூட்டும் பொழுதும் ஓப்பன் பண்ணும்பொழுதும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நோ சொல்லக்கூடாது. அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை கத்துக்கிறாங்க, பொறுமையை கத்துக்கிறாங்க, மெக்கானிசம் கத்துக்கிறாங்க, கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ குழந்தைகள் லேர்ன் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம தடையா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைக்கு மதர் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். சில வீடுகளில் குழந்தைகள் எமோஷனல் ஸ்டண்ட் ஆஃப் க்ரோத்துக்கு ஆளாகிறாங்க. எஸ்பெஷலி அடிக்ஷனில் இருக்கிற தகப்பன் குழந்தையுடைய தாயை ஃபிசிக்கலி ஒரு மென்டலி அப்யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வீடுகளில் வளர்கிற குழந்தைகள் சைல்ட்ஹுட் ட்ராமா, நெக்லெக்ஷன், சப்ரஷன் ஆஃப் எமோஷன், சோஷியல் ஐசோலேஷன் இதுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இமோஷனல் ஸ்டண்டிங் ஆஃப் க்ரோத்க்கு ஆளாயிடுவாங்க. ஸ்டண்டிங் ஆஃப் க்ரோத்னா வளர்ச்சியின்மை. இப்போ உடல் பார்க்குறப்போ தோற்றத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனா அவங்க மனசுல இருக்கிற குறைபாடுகள் கண்களுக்கு தெரியாது. ஒரு குழந்தைக்கு 10 வயசுல தன் தாய் தகப்பன் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து இமோஷனல் ஸ்டண்ட் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆகும் பொழுதும் அந்த குழந்தைக்கு 11 வயசுக்கான இமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்காது. 15 வயசு ஆனாலும் 35 வயசு ஆனாலும் அந்த குழந்தை இமோஷனலி ஸ்டண்டா தான் இருக்கும். 35 வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது 10 வயசுல அந்த குழந்தை அதை எப்படி டீல் பண்ணியிருக்குமோ அதையே தான் 35 வயசுல 36 வயசுலயும் பண்ணுவாங்க.
பிகாஸ் இமோஷனலி அவங்க க்ரோ ஆகலை, இமோஷனல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. 10 வயசு பையன் அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரோ அப்படியே தான் ஃபேஸ் பண்ணுவார். பிகாஸ் அவங்களுக்கு 10 வயசை தாண்டி யோசிக்க தெரியாது. பிகாஸ் ட்ராமா அவங்களோட இமோஷனல் ரெஸ்பான்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடும். சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடும். நம்ம சில பேரை பார்த்துருப்போம், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், பட் அவங்களால ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இமோஷனல் ரெகுலேஷன் இருக்காது. தாய் தகப்பன் ரோல் மாடலாக வாழ்ந்து காமிச்சிருந்தா தானே அந்த குழந்தைக்கு அது தெரியும். ஒரு குழந்தைக்கு முதல்ல கற்றுத்தர வேண்டியது A ஃபார் ஆப்பிளோ B ஃபார் பாலோ கிடையாது. ஒரு ஆரோக்கியமான தாய் தகப்பனுடைய நல்லிணக்கம் தான். பேரண்ட்ஸ் நினைப்போம், என் பையன் அப்துல் கலாம் சார் மாதிரி பெரிய லீடர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அப்துல் கலாம் சாரோட அப்பா அம்மா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு அழகான என்வாயன்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க அப்பா அம்மா எவ்வளவு மதிச்சாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அப்துல் கலாம் சார் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்க குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தப்போ சப்பாத்தி கொஞ்சம் தீஞ்சு போயிருந்தது. அது அவங்க அப்பா அவங்க அம்மா மேலே எந்த குறையும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு எழுந்துட்டு, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுப்பா, ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு அப்துல் கலாம் சார் கிட்ட அவங்க அப்பா கேட்டாராம். பட் சாரோட சாரோ அந்த தீஞ்சு போன சப்பாத்தியை பற்றி யாரும் எதுவும் பேசலை. பட் சாரோட அப்பாவே சொன்னாராம், தீஞ்சு போன சப்பாத்தி யார் மனசையும் புண்படுத்தாதுப்பா, ஆனால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு. மேரிட்டல் லைஃப்பில் கோ பேரண்ட் மேலே மரியாதை வேணும்னு நான் சொன்னது இந்த விஷயம்தான். மேரிட்டல் லைஃப்பில் கோ பேரண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கறது அவசியம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. அப்துல் கலாம் சாருக்கு இந்த இன்சிடென்ட் வாழ்நாள் முழுக்க ஒரு வாழ்க்கை பாடமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஈவன் சுந்தர் பிச்சை சார் இனோவேஷன் எம்பசைஸ் பண்ணுறாரு, எமர்ஜென்ட் டெக்னாலஜிஸை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் அவரோட காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸை காட்டுது. பட் ஸ்ட்ராங் டீம்ஸை பில்ட் பண்ணுறாருன்னு அதுக்கு காரணம் நல்ல இமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இல்லையா? ஸோ சுந்தர் பிச்சை சாருடைய அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து தே ஒர்க் ஆஸ் அ டீம், தே எம்பத்தைஸ்ட் ஈச் அதர். ஸோ அந்த சின்ன வீட்டுக்குள்ளே கிடைச்ச பெரிய வேல்யூஸ் அண்ட் குவாலிட்டிஸ் தான் அவருக்கு டீம் பில்ட் பண்ண ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஏன்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இல்லையா, எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் வீடு தான் பேஸ்மெண்ட். எஸ்பெஷலி இந்த இமோஷனல் டெவலப்மெண்ட்டை உலகத்தில் எந்த ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டியும் கொடுக்க முடியாது. அது வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். தாய் தகப்பன் மட்டும்தான் உதாரணமாக இருந்து கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் சிலர், நான் வீட்டில் டீம் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் பாஸ் மாதிரி உட்காந்துட்டு எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு குறை சொல்லிட்டு இருப்பேன், நான் பாஸ் மாதிரி தான் இருப்பேன், ஆனால் என் பையன் அப்துல் கலாம் சார் மாதிரி லீடர் ஆகணும், சுந்தர் பிச்சை சார் மாதிரி டீம் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, சில ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி இன்னும் பேசிட்டு இருக்கிறா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி இன்னும் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. பிகாஸ் அவங்க இந்த அன்ரிசால்வ்டு இமோஷனல் பெயினில் கஷ்டப்படுவாங்க. உங்களை நெருங்கி வர அது அவங்களுக்கு தடையாயிருக்கு. ஸோ அந்த தடையை நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கு அவங்க வேலிடேஷன் சீக் பண்ணுவாங்க. அதனால அவங்க பிரெயினுக்கு நீட் ஆஃப் ரியஷூரன்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அந்த ரியஷூரன்ஸை அவங்கள உணர வச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். யூ ஷுட் மேக் யூர் பார்ட்னர் ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஆல்சோ குழந்தைங்க முன்னாடியே சண்டை போடுறீங்கன்னா நைட்டு குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறமா 12 மணிக்கு போய் சாரி கேட்கக்கூடாது. குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு முன்னாடியே சாரி கேட்டு ரிசால்வ் பண்ணணும். ஏன் குழந்தைங்களுக்கு முன்னாடியே சாரி கேட்கணும்னா, குழந்தைங்களுக்கு முன்னாடியே சண்டை போடுறீங்க இல்லையா, அதனால குழந்தைங்களுக்கு முன்னாடியே சாரியும் கேட்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரான்ஸ் இன்வால்வ் இன் த லேர்னிங் எபிசோட் க்ரோ நியூ ப்ரொஜெக்ஷன்ஸ். நீங்கள் சண்டை போடுறத பார்க்குறாங்க இல்லையா, அதுவும் அவங்களுக்கு லேர்னிங் தான். நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் பேசின விதம், உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன், பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே அவங்க நியூரல் நெட்ஒர்க்கில் பதிவாயிடுச்சு. குழந்தைங்க மூளையில் பதிவானதை எப்படி அழிப்பீங்க? குழந்தைய கூப்பிட்டு இங்கே வா, நாங்கள் பெரியவங்க சண்டை போட்டுப்போம், நீ அதெல்லாம் கவனிக்காமல் படிப்பில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்வீங்களா? அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒர்ஸ்ட் பிஹேவியர் வேறு எதுவுமே கிடையாது. குழந்தைங்க மூளையில் இருந்து அதை அழிக்கணும்னா குழந்தைங்க முன்னாடி தான் அதை ரிசால்வ் பண்ணணும். நான் உன்னை கடுமையான வார்த்தைகளால் என் மாதிரி பேசிட்டேன், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். பரவாயில்லைங்க, நானும் கவனக்குறைவாக இருந்திருக்கக்கூடாது, இனி இது நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் குழந்தையுடைய மூளையிலிருந்து அந்த ரீவயரிங்கை சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ தான் சரி பண்ணிக்கணும், நீ சரியில்லை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுதான் குழந்தைங்களுக்கு ரீவயர் ஆகிட்டு இருக்கும் மூளையில். ஸோ எங்கே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுறீங்களோ அங்கே அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களே அறியாமல் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரேவர் குழந்தைங்க முன்னாடி அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கிட்டு சாரி கேட்கறது குழந்தையோட எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. ஸ்கிப்பிங் சைல்ட்ஹுட். குழந்தைகள் சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்காது, ஐடென்டி ஃபார்மேஷனில் கன்ஃபியூஷன் இருக்கும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்காது, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கும். சில வீடுகளில் குழந்தைங்க ரொம்ப அழறாங்க அப்படின்றதுக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே மொபைல் ஃபோனை கையில் கொடுக்குறாங்க. குழந்தை அழுகை மூலமாக தன்னோட எமோஷனை காட்டுது. அந்த எமோஷனை ஒரு உயிர் தான் ரெகுலேட் பண்ணணும். ஒரு உயிரோட எமோஷனை ஒரு நான் லிவிங் திங், ஒரு உயிரற்ற ஒரு பொருள் ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்க இமோஷனை ரெகுலேட் பண்ணுற ஸ்கில்ஸோட பிறக்கிறது கிடையாது. அவங்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் செயலாக்குவதன் மூலமாக தான் அவங்க அதை கற்றுக்குறாங்க.
அதை நம்ம அனுமதிக்கலைன்னா அவங்க மூளையுடைய ஒரு பகுதி வளர்ச்சி அடையாமலே இருக்கும். அப்போ குழந்தைங்க அழறப்போ நீ அழாத, ஒழுங்கா பேசு, தெளிவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும், நீ முதல்ல அழுகை நிறுத்து அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களோட அழுகைதான் இங்க வார்த்தை. அவங்க அழுகைதான் நமக்கு வார்த்தையா இங்க கம்யூனிகேட் பண்ணுது. நீங்க குழந்தைய வார்த்தைகளை யூஸ் பண்ண சொல்லாதீங்க. நீங்க உங்க லிசனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்க. ஸோ குழந்தை இந்த மாதிரி அழறான்னா இன்செக்யூர்டா ஃபீல் பண்றான்னு அர்த்தம். உடனே ஜட்ஜ் பண்ணாம அவங்க உயரத்துக்கு நம்ம முதல்ல வரணும். ஸோ முகத்துல எம்பத்தி காட்டிட்டு குழந்தைகிட்ட அம்மா இருக்கேன் தங்கம், அப்பா இருக்கேன் தங்கம் உனக்கு அப்படின்னு முதல்ல கன்சோல் பண்ணணும். குழந்தை இப்போ பப்ளிக்ல இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுதே, அப்ப அதை நம்ம கண்டிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் கண்டிச்சிருக்கணும். நீங்க அது 0 to 5ல வீட்டுக்குள்ளேயே கண்டிச்சு அதை சரிப்படுத்திருக்கணும். நீங்க சரிப்படுத்தாத காரணத்தினாலதான் அது பப்ளிக்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. நீங்க செஞ்ச தவறுக்காக குழந்தைங்களை நீங்க அடிக்கக்கூடாது. நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா சொல்லி புரிய வைக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த இடத்துல நீங்க அடிச்சீங்கன்னா குழந்தை அமைதியாகும். ஆனா அதோட ட்ராமா மனசுலயே தான் இருக்கும். நேரம் வரும்போது அது இன்னும் worst ஆயிடும். ஸோ எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அந்த ரூட் காஸ் தான் சரி பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் மிஸ்பிஹேவர்னு எதுவுமே இல்லை. எல்லாமே பிரதிபலிப்பு தான், உங்க பிரதிபலிப்பு தான். நைட்ல ஸ்டோரி சொல்றதன் மூலமா நீங்க அவங்களுக்கு வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க சொல்ல தவறின வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த 0 to 5 ஸ்டேஜ்ல நீங்க குழந்தைய டிசிப்ளின் பண்ண தவறிட்டீங்க, அதுக்கப்புறம் வயசு 6, 7, 8 ஆச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 6, 7, 8 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க சொன்ன உடனே சரியாயிட மாட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணணும். 1 வாரமோ, 1 வருஷமோ, 2 வருஷமோ, 4 வருஷமோ வெயிட் பண்ணணும். ப்ரோக்ரஸ் இருக்கும் கண்டிப்பா. பட் நீங்க வெயிட் பண்ணணும். குழந்தை மேல நம்பிக்கை வைக்கணும். எதையுமே உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. உடனே நடக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது 0 to 5ல நீங்க அதை பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ பி பிரசன்ட். நீங்க குழந்தைகளோட இருக்கும் பொழுது குழந்தைகளோட மட்டும்தான் இருக்கணும். உங்க எண்ணங்கள் குழந்தைகளை பத்தினதா மட்டும்தான் இருக்கணும். பிரசன்ட்ல இருக்கணும். அப்பவும் வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு வேலை நாளைக்கு நம்ம வேலையை விட்டு போனாலும் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண வேற யாராச்சும் வந்துருவாங்க. அந்த இடத்த வேற யாரையாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ண வச்சிடுவாங்க ஆஃபீஸ்ல. பட் வீட்டுல உங்க பொசிஷனை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம ஃபோன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல பேசிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மொபைல் ஃபோனுக்கும். வீட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஃபோனை வச்சிடணும். ஃபோன் வந்துச்சுன்னா போய் அட்டென்ட் பண்ணலாம். ஃபோன் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அண்ட் முக்கியமான மெசேஜஸ் வந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் வீட்டில் அதிகமான ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்கும்னு பார்த்தா அப்பாவுக்கு இல்லை, அம்மாவுக்கும் இல்லை. அது முதல் குழந்தைக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் 2வது குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு நெருக்கமானவங்க வீட்டுக்கு வரும்பொழுது நேராக 2வது குழந்தைய பார்க்க வருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல் குழந்தைக்கு அந்த நேரத்தில் நிறைய அன்பும் கவனிப்பும் தேவை. முதல் குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா முதல் குழந்தை அந்த நேரத்தில் தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ கவனம் வேணும். ஸோ the core principles of gentle parenting is empathy, respect, understanding and setting clear boundaries with compassion. So parenting is less about controlling your kids' behavior and more about controlling your own. So your kids are watching. Thanks for watching. And 6 வயதிலிருந்து 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு எப்படி parenting பண்ணலாம் அப்படின்றத பத்தி next வீடியோல பார்க்கலாம். Thank you.